இப்போ வந்து நேரம் சரியாக 6:30 மணி. விடிய காலையில் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு. இந்த இடம் வந்து அதிபயங்கரமான ஒரு இடம். இங்கே வந்து பல கொடூரமான மிருகங்கள் வாழ்வதாகவும் பேய்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தா ரொம்பவுமே பயங்கரமான ஒரு காடு தான் இது. எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் அதிபயங்கரமான இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ என்னச்சுன்னா, இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து அங்கே பாருங்கள், அந்த தெரியுது அந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்தோம், என் கேமராமேனும் நானும். உங்களுக்காகத்தான். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரையும். கடைசி மட்டும் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதான் அந்த இடம் பாருங்க. ரொம்பவுமே பயங்கரமான சத்தங்கள் கேட்குது. பறவைகள் சத்தம், மிருகங்கள சத்தம் எல்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் உள்ளுக்கு போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க. மச்சா மேடம் இங்கே இருக்கு சாமா. என்னன்னு தெரியாது. 2 முட்டை இதான் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு. இதை பாருங்க, ஒரு முட்டை கிடைச்சிச்சு. இது வந்து என்ன முட்டைன்னு தெரியாது. என்ன முட்டைன்னு தெரிஞ்சா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க. 2 முட்டை கிடைச்சிருக்குது. மற்ற முட்டை வந்து இந்த 2 முட்டை தான் கிடைச்சிச்சு இன்னைக்கு. மிருகங்கள் பேய்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த 2 முட்டை தான் கிடைச்சிச்சு. இது என்ன முட்டைன்னு தெரிஞ்சவங்க வந்து கமாண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திக்கணும். இவர் தான் வந்து எங்களோட கேமராமேன். சரியா, நாங்கள் இப்போ வந்த டைம் வந்து 6:45 காலையில். ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ நாங்கள் செஞ்சோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம். இப்படி அது பயங்கரமான ஒரு வீடியோவை சந்திப்போம். சரியா, கற்பிணி தாய்மார், சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ பார்க்காதீங்க, தட்டி விட்டு போங்க.